ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புரோக்கன் வீட் கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின ஆப்பிள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஆயிரும். இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக குலைவாக வெந்து வந்துடும். நான் ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த புரோக்கன் வீட் அதுக்கப்புறம் ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்துட்டுருக்கு. இல்லைனா மேஷர் ஏதாவது வச்சு நல்லா ஃபைனாக வந்து மசிச்சு விட்டுருங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு கூட 1 or 2 பல்ஸ் விட்டு கொடுக்கலாம். நான் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மசிச்சுட்டு இப்போ இது கூட நான் கொஞ்சம் சூடான பசும்பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பசும்பாலும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டு நல்லா தூக்கமும் வரும். பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா பசும்பால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக சேர்த்து கொடுங்க. இல்லைனா வெறும் ஆப்பிளும் அந்த ரவா மட்டும் போதும்.